ஒருமுறை பிரம்மதேவர் படைப்பு தொழிலின் அதிபதியானவர் தன் படைப்பு திறனை குறித்து சற்று கர்வத்துடன் இருந்தார். அப்போது ஞானத்தின் வடிவமாய் திகழும் நம் முருகப்பெருமான் பிரம்மாவின் முன்னால் தோன்றினார். முருகன், ஓ பிரம்மதேவரே, உமது படைப்பு தொழில் என்ன? பிரணவ மந்திரத்தின் பொருள் என்ன என்று வினவினார். பிரம்மாவால் பிரணவ மந்திரத்தின் முழு பொருளையும் விளக்க முடியவில்லை. படைப்பு கடவுளாக இருந்தும் மூல மந்திரத்தின் பொருள் தெரியாத பிரம்மாவின் கர்வத்தை போக்க எண்ணிய முருகன் அவரை சிறைபிடித்து தாமே படைப்பு தொழிலை மேற்கொண்டார். பிரம்மாவின் இந்த நிலையை அறிந்த தேவர்கள் அனைவரும் உடனடியாக கைலாயம் சென்று சிவபெருமானிடம் முறையிட்டனர். சிவபெருமான் தன் புதல்வன் முருகனின் ஞானத்தையும் அவர் செய்த செயலின் நோக்கத்தையும் நன்கு அறிந்தவர். இருப்பினும் தேவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க அவர் முருகனிடம் சென்று, மைந்தனே, பிரம்மாவை விடுவிப்பாயாக அப்படின்னு கூறினார். மேலும் பிரணவ மந்திரத்தின் விளக்கம் என்ன என்று சிவன் கேட்டார். அப்போது முருகன் தன் தந்தை